அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பாக அதாவது எனது பள்ளி பருவ காலம் என் அருகே மீண்டு வருவது போல ஒரு கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் இருக்கும். ஒரு மாணவன் 8 நிமிடங்கள் அவனது மெமரி பவர் ஆனது இருக்கும் என்றால் அப்பொழுது இந்த நாடானது வேகமாக வளர்கிறது என அர்த்தம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் நான் அதிகம் பேச விரும்பவில்லை. நன்றாக படியுங்கள், நிச்சயம் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் இங்கு முன்னெடுக்க விரும்புகிறேன். காரணம், நான் ஆசிரியர் என்பதாலும் கூட, பத்திரிகை ஆசிரியர் என்பது மட்டுமல்ல, ஒரு ஆசிரியரும் கூட. ஆதலால் ஏதாவது ஒரு நன்றாக படிக்கும் மாணவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய பல அனைத்து செல்வங்களாக இருந்தாலும் சரி, அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல ஒரே ஒரு மாணவன் இருந்து பதில் சொல்லலாம். முடிந்தால் சொல்லுங்கள், எல்லையில் விட்டுவிடுங்கள். உங்களது நண்பன் யாருன்னு கூறலாமா? முதல் நண்பன் யாராவது கூறலாமா? யாராவது ஒரு நபர். உங்களுடைய முதல் நண்பன் யாருப்பா? இல்ல. அடுத்து, உன்னுடைய முதல் நண்பர் யார்? பேரெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல. அடுத்து, ஃபெயில். அடுத்து, இல்ல. அப்புறம் கல்வியில் ஒரு மாணவர் சொன்னார் பாருங்க, எழுந்திருக்க பார்க்கலாம். கல்வியில் ஒரு மாணவர் சொன்னார், எழுந்திருக்க. நம்முடைய முதல் நண்பர் அது கல்வி. ஜோர அவர் கைத்தட்டுக்கு பார்ப்போம். உண்மை 100% சிறப்பு, மகிழ்ச்சி. இரண்டாவது நண்பர் யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க, டீச்சர் அடிக்க மாட்டாங்க, பயந்துக்காதீங்க. இரண்டாவது நண்பர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் இல்ல. அப்புறம் இல்ல. சேமிப்பு. என்னது சேமிப்பு? இந்த ஸ்கூல்ல சஞ்சய திட்டம்லாம் ஒன்று இருக்கா? சேமிக்கிறீங்களா? பணத்தை சேமிக்கிறீங்களா? 1 ரூபா, 50 காசு, 10 ரூபா, 5 ரூபா, அப்படி 50 பைசாலாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. சேமிக்கிறீங்களா? சேமிக்கணும். பணத்தை என்ன பண்ணணும்? சேமிக்கணும். சேமிச்சு நம்ம செலவு பண்ணணும். நம்முடைய மூன்றாவது நண்பர் தான் யாரு? இங்க இருக்கக்கூடிய நமது ஆசிரியர் பெருமக்கள். ஆகவே அவர்களே ஒரு வணக்கம் சொல்வதுமா ஜோர ஒரு கேட்டு கொடுப்பாங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. உங்கள்கிட்ட நான் ரொம்ப பேசணும்னு வந்தேன். உங்களை எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோன்னே இன்னும் கூட 1 மணி நேரம் இருக்குன்னு எனக்கு ஆசையா இருக்கிறதுனால வேற ஒரு புராணம் காலம் கோவிச்ச கூடாது. எல்லாரும் சிறப்பான முறையில் இது நம்ம முதல் முறையாக அந்த பள்ளிக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும், பண தேவையா இருந்தாலும் கூட உங்களது தலைமை ஆசிரியர் வழியாக கேட்டு வையுங்கள். இயன்ற அளவிற்கு எங்களது சங்கத்தின் மூலமாகவும் எங்களது துணிமின்னல் பத்திரிகையின் மூலமாகவும் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த கட்டமாக வரும் பொழுது அடுத்த சுதந்திர தினம் வரை வெயிட் பண்ண வேண்டாம். அதற்குள்ளாக உங்கள் பள்ளிக்கு மறுபடியும் நாங்கள் விசிட் கொடுப்போம். அதற்குள்ளாக உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நேரம் எனக்கு சொல்லக்கூடாது, HM மூலமா சொல்லி அவங்க மூலமா வாங்க. உங்க டீச்சர்கிட்ட சொல்லுங்க, உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க, வந்து HM சொல்லி வைங்க. என்ன அதனுடைய உங்களுடைய செயல் திட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமா எங்களுடைய சங்கத்துல இருந்து முழுமையா நாங்க செஞ்சு தருவோம். இது பத்திரிகையாளர்கள் சங்கம் யாருக்காக உருவாயிருக்கு? உங்கள் எல்லாத்துக்காக உருவாயிருக்கு. சரியா? யாருக்காக உருவாயிருக்கு? எல்லாருக்காக உருவாயிருக்கு. பத்திரிகைன்னா தெரியுமா? இருக்காது. கல்யாண பத்திரிகை இல்ல. இது என்ன பத்திரிகை இல்ல? கல்யாண பத்திரிகை இல்ல. டெய்லி படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நாளிதழ். இதில் நீங்க ஏதாவது போட்டோ வரைகிறது, உங்களுடைய தன்னம்பிக்கை சார்ந்த விஷயம், அல்லது ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் உங்க பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், உங்களுடைய இட பிரச்சனையோ அல்லது இந்த பள்ளியினுடைய பிரச்சனையோ மாற்று பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்? எழுதலாம், வரையலாம். தமிழகம் ஃபுல்லும் உங்களை பார்ப்பாங்க. சரியா? தமிழகம் ஃபுல்லும் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு மந்த்லி மேகசின் டெய்லி பேப்பர் வரப்போகுது. இதுல எல்லாருடைய திறமை இருக்கும். பள்ளிக்கு எல்லா பள்ளிக்கும் நாங்க சர்க்குலர் அனுப்புறதுக்காக அனுப்பியிருக்கோம். அது CEO மூலமா விரைவில் அனைத்து அரசு பள்ளிக்கும் வரப்போகுது. உங்களுடைய தனித்திறமைகளை உங்களது HM மூலமா நீங்க அனுப்பி வைங்க. அதனாலதான் அரசு பள்ளியில எல்லாரையும் பயிலணும் சொல்றோம். அரசு பள்ளியில் பயிலணும். இந்த மாதத்தினுடைய இதழ் ரெடி ஆகுது. உங்க பள்ளிக்கூடத்துக்கு எங்க சங்கத்தினுடைய சார்பாக 50 புத்தகங்கள் ஃப்ரீயா அனுப்பி வைக்கப்படும். எந்த விதமான காசும் இல்லாம எல்லாரும் வாங்கி படியுங்க. முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி இதழுக்கு நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா
திங்கக்கிழமைக்குள்ள எனக்கு உங்க போட்டோவோ மற்ற ஏதாச்சும் வரைஞ்சிங்களோ அல்லது கவித்திறமையோ இங்க புலமையெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது கவிதை எழுதினாலும் பரவாயில்ல, கட்டுரை எழுதினாலும் பரவாயில்ல, டிராயிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் லட்சம் மூலமா கொடுங்க. திங்கக்கிழமைக்குள்ள என் நம்பருக்கு வந்துச்சுன்னா தமிழகம் ஃபுல்லும் ஃப்ரீயா பிரசுரம் பண்ணி தரோம். உங்களுடைய பேரு உங்களுடைய போட்டோ போட்டு, சரியா? இதுல நீங்க யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா லட்சம் கொடுங்க, ₹1 செலவு இல்லாம பண்ணுவோம். அரசு பள்ளியில படிங்க. அரசு நம்ம என்ன பண்ணணும், அரசு பள்ளியில படிச்சு அரசாங்கத்துக்கு நம்ம நற்பெயரை வாங்கி கொடுக்கணும். நமக்கு யாரெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தண்ணி வந்துருச்சு உட்காந்துருக்கும் போது, ஒரு நாடகம் நடக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ₹1 கஷ்டப்பட்டு ₹1 சம்பாதிக்க அப்பா அம்மா எவ்வளவு சிரமப்படுறாங்க. இந்த சிரமத்தெல்லாம் நீங்க போக்கணும்னாப்பா படிச்சா மட்டும்தான் முடியும். அப்துல் கலாம் தெரியுமாப்பா? அப்துல் கலாம் தெரியுமா? யாரு அப்துல் கலாம்? யாருப்பா? தாத்தாவா? யாரு? அப்துல் கலாம் யாரோ தெரியுமாப்பா? முன்னாள் ஜனாதிபதி, சரியா? அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு? ராமநாதபுரம் அரசு பள்ளியில் பயின்றவர். ராமநாதபுரம் அரசு பள்ளியில் பயின்றவர். நிச்சயமா சொல்றேன், இங்க இருந்து நூற்றுக்கணக்கான சயின்டிஸ்ட் உருவாங்க, நூற்றுக்கணக்கான ஜனாதிபதி உருவாங்க, நூற்றுக்கணக்கான அரசியல் உருவாங்க, நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் உருவாங்க, நூற்றுக்கணக்கான ஆசிரியர் உருவாங்க. மொத்தம் படிக்கிறதே நான் 100 பேர் எப்படி கேட்கறியா? ஒவ்வொரு வருடமும் 100 உருவாகுவேன். கவலைப்படாதீங்க, நல்லா படிங்க. அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க எல்லாருமே முன்கூட்டியே யூடியூப்ல மற்ற விஷயங்களையே பார்த்துருப்பீங்க. எப்பவும் ஒண்ணு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாரு ₹1 தந்து ₹10 தரேன்னு சொல்றாங்களோ நண்பனா இருந்தா நம்பாதீங்க. காரணம் அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வந்திருக்கோம். ₹1 தந்து ரெட்டிப்பாகுதுன்னா மோசகார வேலை அது, சரியா? ஒரு நித்யானந்த ஒரு கதையை சுருக்கமா சொல்லியிருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? அதுல ஒரு போஸ்ட் அடிச்சாங்க. அந்த போஸ்ட்ல பாம்பு தெரியுமா? எல்லாத்துக்கும் பாம்பு தெரியுமாப்பா? அந்த பாம்பு கணக்கு 5000 தரம்